அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். போலிங் இல்லை அப்படின்னு திமுக ஆதரவாளர் சொன்னாலும் டேட்டாவோட இந்துவில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கூட தினமலரில் கூட போட்டிருந்தீங்கன்னா 20 ஆண்டுகளோட ஒப்பிடும்போது இது வந்து சராசரி குறைவான சராசரி தான். இல்லை, அது நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம பாதி தண்ணி இருக்குன்னு சொல்லலாம், பாதி எம்டின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பிடிச்சதை பேசுகிறோம், அவ்வளோதான் எல்லாருமே. இது ஹெவி போலிங் இல்லைன்னு டிஎம்கே ஈகோ சிஸ்டம் ஏன் வந்து டே ஒன்லேருந்து கதறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது ஹெவி போலிங் தான், ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி இல்லை, இது வந்து எஸ்ஐஆரால் தான் ஹெவி போலிங்கிறாங்க. கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லு, இது ஹெவி போலிங் இல்லைன்னு சொல்லு, இல்லை ஹெவி போலிங் இருந்ததுனாலும் இது ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி இல்லைன்னு சொல்லு. இப்போ டெஃபினெட்லி திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் டு கன்சிடர். நீங்கள் வந்து 80% தாண்டி ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் பொழுது பர்சன்டேஜ் வைஸ் தான் பேச முடியும் நான் நினைக்கிறேன். 80% தாண்டுறாங்க அப்படின்னும் பொழுது அது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவானது ஒரு அறிகுறி, ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி. இந்த முறை அப்படி துல்லியமாக ஏன் சொல்ல முடியலன்னா, இருகூறா அரசுக்கு எதிரான வாக்குகள் இருகூறா பிளக்குது அதிமுக விஜய்னு, அல்லது அது இருகூறா பிளக்கல, ஒரு பக்கம் தான் அதிகமாக போயிருக்கு, ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஒன் சைடடாக போயிருக்கு அப்படின்னா ஆட்சி மாற்றம் வரும். அப்படி இல்லை அது பிளக்கப்பட்டது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இப்போ இருக்கவங்க கண்டினியூ ஆகலாம். திமுக ஆட்சி தொடர்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்பது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இரண்டாக பிளக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் அது ஆட்சி தொடர முடியுமே தவிர, மற்றபடி வந்து வாக்களித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் அது கூடுதலோ குறைவோ 85%ன்றது சராசரியை விட அதிகமாக கூட எப்படி வேணால் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். சதவீத கணக்கில் பார்க்கும்போது 85% மேலே வாக்களித்திருப்பவர்கள் அப்படியே பெரிய அளவில் வந்து வரிந்து கட்டி கொண்டு போய் ஆளும் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நம்புவது கடினமானவன். சதவீத கணக்குப்படி பேசினாலுமே 2021 ஒருவேளை எஸ்ஆர் மூலமாக வாக்குகள் நீக்கியிருந்தால் அப்போயே 82% போலிங் ஆயிருக்கும் ஒரு டேட்டா. இது ரொம்ப தப்பான ஆர்குமெண்ட். இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்த ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் cannot change history. அப்படி நடந்ததுன்னா இப்படி நடந்திருக்கும், இப்படி நடந்ததுன்னா அப்படி நடந்திருக்கும். ஆனால் இப்போ டேட்டாவோட போட்டிருக்காங்க. இப்போ தினமலர் யார் ஆதரவாலும் நமக்கு தெரியும், அவங்களே போட்டிருக்காங்க இல்லையா. 2006 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2011 10.21, 2016 14.36, 2021 7.21, 2026 பார்த்தீங்கன்னா 5.50%. நீங்கள் இந்த இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜை ஏன் பேசுறீங்கன்னு பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் பர்சன்டேஜை பேசுன்றேன். குறைஞ்ச பர்சன்டேஜ்லேயும் கவர்மெண்ட்ஸ் தூக்கி எறியப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜெயலலிதா 96 தூக்கி அடிக்கப்பட்ட பொழுது 4 சீட்டு வாங்கி ஜெயலலிதாவே தோத்தாங்க. பதிவான வாக்குகள் 63% தான், ஜஸ்ட் 63%. அதே உங்களுக்கு வந்து 2011 வந்து 78% திமுக அரசு தூக்கி அடிக்கப்பட்ட போது ஜெயலலிதா வாங்கினது 78%. 2016 5 வருஷம் பொறுத்து ஜெயலலிதா வாங்கினது 74%. 4% தான் குறையுது, பட் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுது. ஆனால் மோசமாக தோக்கலை திமுக, 89 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ 2021 வந்து 73% என்னமோ வருது. அது வந்து கொரோனான்னு நமக்கு நாமளே சமாதானம் சொல்லிக்கலாம். எப்படி வேணால் ஒரு விஷயத்தை நான் டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு வசதியாக நான் புள்ளி விவரங்களை வளைச்சிக்க முடியும், தர்க்கத்தை வளைச்சிக்க முடியும், அவ்வளோதான். லூப் ஹோல் எடுத்துக்கலாம். 1000 லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ பாதி கிளாஸில் தண்ணி இருக்குன்னா பாதி எம்டியாக இருக்குன்னு சொல்லலாம், பாதி தண்ணி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். சதவீத கணக்கு ஏன் நீ எடுக்க மாட்டேன்ற? இது வரைக்கும் வரலாறுலேயே இல்லாமல் 85% சார், 80% கிராஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து சம்திங் அன்பிலீவபிள் சார். ஆனால் இதோட முடிவு என்னன்றதை கணிப்பது கடினம், அதை நான் ஒத்துக்கிறேன். திரும்ப நான் அதை சொல்கிறேன் நான். பட் இது வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபேக்ட். டிஎம்கே ஈகோ சிஸ்டத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒத்து பார்த்தீங்கன்னா போலிங் டே அன்னையிலேருந்து சாயங்காலத்துலேருந்து இது முதல்ல இது ஹெவி போலிங்கே இல்லைன்றாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்க, ஹெவி போலிங்கால் எங்களுக்கு ஒன்றும் அதாவது திமுக ஒன்றும் பாதிப்பு இல்லைன்றாங்க. ஏடிஎம்கேக்கு தான் பாதிப்புன்றாங்க. மாற்றி ஏன் நீ சொல்கிற? ஏதோ ஒன்றை பேசு. இனி எஸ்ஐஆருக்கு பிறகு தான் அப்படின்றது ஒரு பார்ட்டு தானே ஒழிய எஸ்ஐஆர் மட்டுமே இதுக்கான ஒரு காரணம் நம்ம சொல்லிட முடியாது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இன்னொன்று ஃபிக்ஸடு ஓட் பேங்க்ன்றதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இத்தனை பர்சன்டேஜ் இவங்களுக்கு இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் இந்த தேர்தல் அது உடஞ்சிருக்கு இல்லையா. பொதுவாகவே ஃபிக்ஸட் ஓட் பேங்க்ன்ற கான்செப்டே வந்து அண்டர் சீஜ் தான். அது வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது. அப்படி பார்த்தா 96 எப்படி ஜெயலலிதா படுதோல்லியை சந்திக்கிறாங்க, மிக மோசமான தோல்வியை சந்திக்கிறாங்க ஜெயலலிதா அசம்பிளி எலெக்ஷனில். ஃபிக்ஸட் ஓட் பேங்க்ன்றது அப்படியே இருந்ததுன்னா அவங்க ஜெயிச்சிருக்கணும். 2001 அந்த அம்மா டிஸ்குவாலிஃபை ஆகியும் ஜெயிச்சு வராங்க. எப்படி வராங்க? 2011 வந்து 78%ங்க அதிமுக கூட்டணி 78%. தெரியுங்க. அப்போ கலைஞர் மிகப்பெரிய அலையன்ஸை வச்சுருந்தார், திமுக, காங்கிரஸ், பாமக, விசிக. திமுகவால் 23 சீட்டு தான் வர முடிஞ்சது, எதிர்கட்சியாக கூட வர முடியல. அந்த 78% வந்து 5 வருஷத்தில் 74 ஆகுது, திமுக 89 சீட்டு வருது. ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஜென்ரலாக பர்செப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹெவி போலிங்கிறது 80% கிராஸ் பண்ணுதுன்னா தட் இஸ் கண்டிப்பாக வந்து அது
ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு புரிதல். இந்த முறை அது எப்படி போகும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நான் இதை ஏன் வந்து திமுக டிஸ்டர்ப் ஆகிருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அவங்க ஈகோ சிஸ்டம் இது முதல்ல ஹெவி போலிங் இல்லைன்னாங்க, அப்புறம் ஹெவி போலிங் இருந்தாலும் இது எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்றாங்க. மாற்றி மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? நமக்கு வி டோன்ட் நோ, நம்ம யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்றது. பரவலாக நம்புற மாதிரி நானே பல முறை சொல்லியிருக்கேன், திமுக எதிரான வாக்குகள் இரு ஊராக உடையிறதால திமுக ஆட்சியை 118 சீட்டு வாங்கி பிரிவு 133 120 சீட்டு வாங்கி கூட தக்க வைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை மறுக்கல யாருமே. பட் இந்த ஃபேக்ட் உறுதியாக சொல்ல முடியாது. 85%ன்றது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி பேட் நியூஸ் ஃபார் தி கவர்மெண்ட் தான். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டி இருக்குது. அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல, எல்லாரும் குழம்பி போயிருக்கான் சிவா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி ஒன் இஸ் கன்ஃபியூஸ்டு, எவ்ரி ஒன் இஸ் ரேட்டல்டு. இந்த பிரசவ வேதனை இன்னும் ஒரு வாரம் தொடரும். மே நாளுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. எக்ஸிட் போல்ஸ்ல கூட கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ டோன்ட் திங்க் ஸோ. எக்ஸிட் போல்ஸ் கூட இந்த மாதிரி எந்த அளவுக்கு சரியா வரும் நமக்கு தெரியல. எப்படினாலும் எக்ஸிட் போலால பாதிக்கப்படுறவங்க அது ஏற்றுக்க மாட்டான். திமுக தோக்க போகுதுன்னு ஒருவேளை எக்ஸிட் போல் சொன்னால் டிஎம்கே ஈகோ சிஸ்டம் அது ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. எக்ஸிட் போல கண்டபடி திட்டுவாங்க. அதை நடத்துகிறவன் அவன் அயோக்கியம், அவன் ஆர்எஸ்எஸ், இவன் பிஜேபிவாங்க. ஒருவேளை எக்ஸிட் போல் திமுக சாதகமாக வந்ததுன்னா, இல்லை இதற்கு முந்தைய தேர்தலில் வந்து எக்ஸிட் போல் எல்லாமே ஓரளவு கரெக்டான ஒரு கணிப்பாக இருந்திருக்காங்க. அது இப்போ மோடி 2024 என்ன ஆச்சு? 360 சீட்டு தான், 240 ஆச்சு. அந்த 4 நாளில் ஷேர் மார்க்கெட் ஏறி கொள்ளையடிச்சது தான் பலனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பெரிய தப்பு நடந்தது எக்ஸிட் போலில்? 360 சீட் எங்கே, 240 சீட் எங்கங்க? 120 சீட் அடிங்க. 360 கொடுக்குறானு எவ்வளோ பெரிய அயோக்கியனுங்க அவனுக்கு எக்ஸிட் போல். வழக்கமாக அப்படி நடக்காது. ஸோ இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸை கூட நம்ம எவ்வளோ தூரம் நம்ப முடியும்னு தெரியல. எனவே எக்ஸிட் போல்ஸ் வந்தாலும் ரெண்டு தரப்பும் அது ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஒரு தரப்பு அதை எதிர்க்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், திமுக எதிராக வந்தோன்னா திமுக எக்ஸிட் போல கண்டபடி திட்டுவாங்க. திமுக சாதகமாக வந்தோன்னா அவங்க அதை கொண்டாடுவாங்க. 5 நாளில் ரிசல்ட் வரப்போகுதுன்ற புத்தி கூட இல்லாமல் தான் அன்றைக்கி எல்லாரும் பிஹேவ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு ஒரு காலம் அது எக்ஸிட் போல்லாம் ஒழுங்காக இருந்ததுன்றது ஒரு காலம். இன்றைக்கி நடத்துகிறவனுங்களும் யோகியானுங்க இல்லை, மக்களும் வந்து உண்மையை சொல்கிறது கிடையாது. அதனால் வந்து ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு விஜய்க்கு போட்டவங்க எல்லாருமே நான் விஜய்க்கு போட்டேன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே போட்டவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, ஏடிஎம்கே போட்டவங்க சொல்ல மாட்டேன்றான், டிஎம்கே போட்டவங்க சொல்ல மாட்டேன்றான். அதுதான் அது எக்ஸிட் போல் எப்படி வரப்போகுது? இப்போ சொல்கிறவங்களெல்லாம் வச்சு பார்த்தா விஜய் ஆட்சி அமைக்கணும், 140 சீட்டோ 120 சீட்டோ வரணும், அவ்வளோ பேர் சொல்கிறான். பார்க்குறவங்களாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுறான். இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், இவருக்கும் இருக்கும், அவருக்கும் இருக்கும். நம்ம யாருக்கு வேணால் போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம 10 பேரை காட்டினா 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டுறான். இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் வச்சு பார்க்குறீங்கன்னா 140 சீட் வருமோ 160 சீட் வருமோ தாவேக்காகன்னு தோணுது. ஆனால் அதுக்கு வர வாய்ப்பு இல்லைன்றது நமக்கு அதுவும் புரியுது. அவ்வளோ பெரிய வெற்றியை வந்து முதல் தேர்தலையே ஒருத்தரால் அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய மாற்றம்லாம் வர வாய்ப்பு இன்னும் தெரியல. ஏன்னா எங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளால் கிரவுண்டில் வந்து ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், அதை உண்மையிலே உணர முடியல. அடிப்படை நேர்மை உள்ளவர்கள் வந்து ஒப்பீனியன் போல்ஸ், எக்ஸிட் போல்ஸ் நடத்துகிறாங்கன்னா நம்பலாம். அது முழுக்க முழுக்க அயோக்கியர்களின் கூடாரமாக புகலிடமாக மாறி போய்விட்டது. அதனால் யோகியர்கள் அதை வந்து விலைக்கு போயிட்டாங்க. ஒரு தொழில் வந்து அயோக்கியர்களின் கூடாரமாக மாறுதுன்னா, புகலிடமாக மாறுதுன்னா, அதில் பாரம்பரியமாக அதில் தொழில் தர்மத்தோடு இருந்தவன் அதுலேருந்து விலைக்கு போய்ட்றான். அதான் நடந்திருக்குது இன்றைக்கி எக்ஸிட் போல்லையும் ஒப்பீனியன் போல்லையும். நான் சொல்ல எழுதி வச்சுக்கோங்களேன், டிஎம்கே ஜெயிக்குதுன்னு வந்துன்னா அன்றைக்கி கொண்டாடுவானுங்க தலையில் வச்சு. திமுக தோகுது அல்லது இழுபறின்னு வருதுன்னா சாயங்காலம் டிவியில் வந்து பல்சுவை செய்திகள் அல்லது வந்து மாநாட மயிலாட இதெல்லாம் ஓடும். உங்களுக்கு வந்து திமுக ஜெயிக்குதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு வந்துன்னா அதை கண்டிப்பாக தலையில் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது என்ன ஆக போகுதுன்றது 4ஆம் தேதி தான் தெரியும் நமக்கு. இவ்வளோ இந்த முறை எக்ஸிட் போல்ஸோட அக்யூரசி வந்து சந்தேகத்துக்கூடமாக தான் இருக்குது. குறிப்பாக பலருமே பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் திமுக ஓட்டு போட்டவங்க பெரும்பாலும் வந்து நாங்கள் தாவேக்கு போட்டதாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறுக்க காரணம் என்ன சார்? திமுக அதிமுகவை உண்மையிலே மாற்ற வேண்டும், உண்மையிலே மாற்றத்துக்கான ஒரு தேவையும் மாற்றத்துக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு 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 ஏக்கம் கீழே இருக்குங்க. அது உண்மை. 2 பேரையும் மக்கள் வெறுக்கிறாங்க, 2 பேரையும் வெறுக்காங்க. வெறும் திமுக மட்டும் இல்லை, ஈக்குவலி ஏடிஎம்கேவை வெறுக்கிறாங்க. 2 பேரும் ஆண்டு கீழ்ச்சது போதும், புதுசாக ஒருத்தர் வரட்டும், அவர் தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிக்கலான்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து பரவலாக வருது. வெறும் அவர் திமுக ஓட்டை மட்டும் உடைக்கல, அதிமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, நிறையாவே உடைக்கிறாரு அதிமுக ஓட்டு. அதையும் புரிஞ்சுக்க முடியும். 2 பேரும் வேணான்றாங்க. இது பேட் நியூஸ் ஃபார் போத். முக்கியமான காரணம் என்ன ஒரு நீங்க நினைக்கிறீங்க? என்னங்க கண்ணு முன்னால பாக்குறவங்க இல்ல எதனால அவங்க இந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி அவனோட பார்வையில இருந்து பார்க்கும்போதுங்க நம்ம வளர்ச்சி நம்ம பார்க்குறோம். அது ஈக்குவலா இன்னைக்கு வந்து உங்களால வந்து லஞ்சம் கொடுக்காம கவர்மெண்ட்ல ஏதாவது காரியத்தை சாதிக்க முடியுதா? உடனே என்ன பண்றாங்க, லஞ்சம் வந்து யூனிவர்சல் ஃபினாமினான்றாங்க. ஊர்ல சாதிக்க முடியுதா இல்லையா? திராவிட மாடல் ஆட்சியில் லஞ்சம் கொடுக்காம எதையாவது சாதிக்க முடியுதா? வேலை வந்து உனக்கு படித்தவனுக்கு காசு கொடுக்காம வேலை கிடைக்குதா?
வந்து வட இந்தியாவை விட நம்ம பெட்டரு, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த கம்பேரிசனில் வண்டி ஓட்டுவீங்க? இது ஏன் வந்ததுன்றது வந்து டிபேட்டபிளுங்க. ஆனால் அது இருக்கா இல்லையான்றதான் இன்றைக்கி கேள்வி. கரப்ஷன்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னும் போதுங்க, அதில் வந்து இன்ஹியூமன் கரப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலில் வாங்குற லஞ்சம், வேலைக்கு வாங்குற லஞ்சம், படித்தவனுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்காம காசை வாங்கிட்டு கொடுக்கறது. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்து. ரெண்டாவது வந்துங்க, கூச்ச நாச்சம் இல்லாமல் அப்பட்டமான விளம்பர அரசியல், இது குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு கடுப்பு தானே ஏற்படுது. குடும்ப அரசியல் பண்ணுறது, வாரிசு அரசியலில் தூக்கி பிடிக்கிறது, அதை நியாயப்படுத்துறது, கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் நியாயப்படுத்துறது. அப்போ இதெல்லாம் எந்த விதமான உணர்வுகளை ஏற்படுத்தும்? ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு 50 வருஷம் ஆச்சு, அவரை வாரிசுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் உதயநிதி இந்த 5 வருஷத்தில் நீங்கள் திணிச்சிங்கல்ல, அது இன்றைக்கி காட்டுது உங்களுக்கு. அது இன்றைக்கி உங்களுக்கு காட்டுது. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பக்கம் போகுது. கியூமுலேட்டிவ் எஃபெக்ட், இவ்வளோ விஷயமும் சேர்ந்து தான் விஜய் பக்கம் போகுது. இல்லாத ஒன்றுலேருந்து இருக்கிற ஒன்று வந்துட முடியாது. எவ்வளோ வேணால் விஜய் இழிப்படுத்திக்கோ, அசிங்கப்படுத்திக்கோ, பட் ஏன் மக்கள் இவங்க பின்னால் போகிறாங்கன்னா இதுதான் காரணம். ஊழல், குடும்ப அரசியல், கூச்சநாச்சல் இல்லாமல் வாரிசு அரசியலை நியாயப்படுத்துறது, கேட்டால் அவன் பண்ணலையா இவன் பண்ணலையான்றது. இன்னொரு பக்கம் தனக்கு தானே விளம்பரத்தை ஏற்றிக்கிறது. 10 ரூபாய் ஒரு சாதனை பண்ணால் 10,000 ரூபாய் விளம்பரம், திருமண பக்கம்லாம் விளம்பரம். இதெல்லாம் வந்து முக சுளிப்புகளை தான் ஏற்படுத்தும். அந்த காலத்தில் கட் அவுட் வச்சாங்க ஜெயலலிதா. எங்கே திரும்பினாலும் கட் அவுட். 91, 96 தோற்று வீட்டுக்கு போன போது 2001 தான் புத்தி வந்து கட் அவுட் வைக்கிறது ஸ்டாப் பண்ணாங்க. இன்றைக்கி கட் அவுட்டுக்கு பதிலாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் விளம்பரத்தை பண்ணுறீங்க. எங்கே திரும்பினாலும் விளம்பரம் இருக்குது. இது வந்து எதிர்மறையாக தான் திரும்புன்ற புரிதலே உங்களுக்கு இல்லை. தோற்று வீட்டுக்கு போகும்போது தான் அது புரியும். குறிப்பாக இவ்வளோ மக்கள் நம்பி போடுறாங்க ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி, அந்த மாற்றத்துக்கு சரியான நபர் நினைக்கிறீங்களா? சரியான நபர் இல்லைங்க அவர். அதுதான பிரச்சனையே. அவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குங்கன்னு நான் சொல்கிறேன் வழியா. அவர் மாற்றத்தை கொடுப்பார் நான் எங்கே சொன்னேன்? நீ மாற்றி மாற்றி பேசணும். எங்கடா மாற்றி மாற்றி நான் பேசினேன்? உனக்கு புத்தி இல்லை, உனக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை, படித்தாலும் உனக்கு புரியறதுக்கு அறிவும் இல்லை. நான் அங்கே ஒன்று பேசுகிறேன், இங்கே ஒன்று. எங்கடா பேசுனேன்? அங்கே ஒன்று, இங்கே ஒன்று. விஜய்க்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். விஜய் வந்தால் நாடு சுபிட்சமாக இருக்கும், நாடு வழங்கும்னு எங்கேயாவது சொன்னேன்னா? விஜய் மாற்றுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேன்? ஒரே ஒரு வீடியோ காமி. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் விஜய் ஒரு நல்ல மாற்றுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேன்? ஒரு வீடியோ காமிங்க. எங்கெங்க சொன்னேன் நான்? இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் விஜய் ஒரு நல்ல மாற்றான்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைங்க, மாற்று இல்லை. இதை விட மோசமாக போவோம். இதை விட மோசமாக போக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் அவர் ஓட்டு போடுறேன்றான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? விஜயால் மாற்றத்தை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியுன்றான் முதல்ல. அப்புறம் நம்ம கேட்குறேன், ஏங்க இவ்வளோ அனுபவம் உள்ள கட்சி திமுக, அவங்களாலே முடியல, இவங்களால முடியும்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு முடியாதுங்க, பரவாயில்ல, ஆனால் குத்தலாம். 2 பேரும் கொள்ளை அடிச்சாங்க, புதுசாக ஒருத்தன் வந்து கொள்ளை அடிக்கிட்டு பச்சையாக சொல்கிறாங்க. அப்போ தெரிஞ்சே இது மாற்று இல்லை, இது ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுன்னு தெரிஞ்சே குத்த தயாராகிட்டாங்கன்றது தான் அவங்களோட மனநிலை, உளவியல். ஓட்டு போட்டவனோட மனசு தெளிவாக இருக்குது. இவர் தேனும் பாலும் ஓடும், இவர் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவார், இவர் வந்தாருன்னா அப்படியே எல்லாத்தையும் சாதிச்சிடும். ரியாலிட்டி அது இல்லை. அவங்களுக்கே தெரியுது அவரால் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாதுன்னு. என்ன சொல்லுவீங்க அதுக்கு நீங்கள்? என்னமோ நடக்குதுங்க, ஒரு அண்டர் கரண்ட் இருக்குது, எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகுது பெருசாக. அது எங்கே போய் முடியும்? யாருக்கு போய் பெரிய பாதிப்பு, யாருக்கு சிறிய பாதிப்பு? அது 2 பேரும் ஈக்குவல் பாதிப்பா? ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் கூட போகலாம். இதை நம்ம எப்படி மெஜாரிட்டி இல்லாமல் போனோம்னா அது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? போச்சுன்னா இப்போ மோடி கவர்மெண்ட் விளையாடும், கவர்னர் விளையாடுவார். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா கவர்னரோட ப்ரெரோகேட்டிவ் தான், யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது ஆட்சி அமைக்கணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் கூப்பிடணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிஎம்கே வருது, ஆனால் கவர்னர் வந்து கூப்பிடாமல் தகராறு பண்ணுறான்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவது சரி கூப்பிட்றாருன்னா நீ வந்து ஒரு வாரத்துக்குள்ளே மெஜாரிட்டி நிரூபிடுவாங்க. இவங்களுக்கு மெஜாரிட்டி எங்கே தரும்? ஆள் பிடிக்கணும். அப்போ ரெசார்ட் பாலிடிக்ஸு. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும்னா இதெல்லாம் நடக்கும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கவர்னர் கூப்பிடணும். கவர்னர் கூப்பிடுவாரா நமக்கு தெரியாது. பிஜேபியோட ரேடார்ல தமிழ்நாடு இல்லைன்னு நீங்கள் தொடர்ச்சியாக பேசுறீங்க. ஒருவேளை வந்து யாருக்கும் மெஜாரிட்டி வரல, அப்போ வந்துடுவான் ரேடார்ல. அப்போ ரேடாரில் வந்துடுவான். இப்போ இல்லை ரேடாரில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா குதிச்சிடுவான் களத்தில், ஸ்பாட்டில் இறங்கிடுவான் அவன். கவர்னர் ரிமெம்பர், இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஃபுல் டைம் கவர்னர் இல்லை. இதை பேசுகிற எவனுமே இதை பேச மாட்டேங்கிறான். வி டோன்ட் ஹேவ் அ ஃபுல் டைம் கவர்னர். நமக்கும் இல்லை, கேரளாவுக்கும் இல்லை. இப்போ நமக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா ஒரு வேளை யாருக்கும் கிடைக்கலன்னா கவர்னர் இங்கே இருக்கவே மாட்டார். இருந்தால் தானே நீ போய் காப்ப. அவர் திருவாண்டரத்தில் இருப்பார். அங்கேயும் பிரச்சனைனா டெல்லியில் உட்காந்துருப்பார். ஜெயலலிதா சசிகலா சிஎம் ஆகும்போது கவர்னர் தப்பிச்சு ஓடினார் தெரியுமா டெல்லிக்கு. ஊட்டியில் இருந்த கவர்னர் 2:30 மணிக்கு தீர்மானம் போடுறானுங்க, சசிகலா தான் எம்எல்ஏன்னு. 3 மணிக்கு ஊட்டியில் மலையிலேருந்து இறங்கி 4:30 மணி ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லிக்கு ஓட்டார் கவர்னர். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாறுல தேர்தல் நடக்கும்போது ஒரு ஃபுல் டைம் ஆளுநர் நமக்கு இல்லை, பொறுப்பாளுநர் தான் இருக்கார். இப்போ கவர்மெண்ட் வந்து விஷமம் பண்ணுறான், பிஜேபி கவர்மெண்ட் விஷமம் பண்ண முயற்சி பண்ணுறான். தெளிவாக ஒரு பக்கம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துதுங்க. டிஎம்கேக்கு வந்துடுது 140 சீட்டு, பிரச்சனை தீர்ந்துடுச்சு. சிம்பிள். 2 நாள் 3 நாளில் கவர்னர் பதவி கூப்பிடணும், சிஎம் ஆகிடுவார் மறுபடியும். தட் இஸ் ஓவர், பிஸ்னஸ் ஓவர். உங்களுக்கு ஒருவேளை யாருக்கும் வரலன்னா அல்லது இழுபறியில் வந்து நிற்குது, அப்போ தான் அமித்ஷா ஆட்டம் ஆரம்பமாகும், மோடி ஆட்டம் ஆரம்பமாகும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன
புரியல. அதான் பிரசவ வேதனை தொடரும் இன்னும் ஒரு வார காலத்துக்கு. குறிப்பா விஜய் மேல எந்த எதிர்பார்ப்பு இல்லை, மாற்றம் வராட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. ரிசல்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை விஜய் பெரிய அளவில் வாக்கு சதவீதம் எடுப்பாரு, சீட்டா கன்வெர்ட் ஆகல, விஜயால சிஎம் ஆக முடியலன்னா அன்னைக்கு நிறைய ஒரு அசம்பாவிதம் நடக்கும். நான் இப்பயே வீடியோ நிறைய பேசுறேன், சிஎம் ஆகலைன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தேன்னா நானும் செத்துருவேன், என் குழந்தைக்கு மருந்து கொடுத்துலாம் கொண்டுருவேன் அப்படிலாம். இதெல்லாம் தப்புங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒளிபரப்ப கூடாது, இப்படிலாம் வீடியோ போடக்கூடாது, தப்பு இதெல்லாம். என்னங்க இதெல்லாம் நீங்க ஊக்குவிக்கிறீங்க. இது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து காப்பி கேட் கில்லிங்னு வாங்க. உளவியல்ல ஒருத்தன் பார்த்து கொலை பண்ணிட்டான் ஒரு விதமான, அதே மாதிரி கொலை இன்னொரு இடத்துல நடக்கும். தட்ஸ் காட் காப்பி கேட் கில்லிங்னு வாங்க. அது மனசு வந்து அப்படி விரும்பும், அது உளவியல் சிக்கல். அது இந்த மாதிரிலாம் பேசுறதே தப்பு சிவா. இதெல்லாம் கேவலமான புத்தி. இதெல்லாம் இதை கொண்டாடுறதும் இந்த வீடியோஸை ஃபார்வர்டு பண்றதுமே ரொம்ப ரொம்ப கேவலமான காரியம். இல்ல இந்த அளவுக்கு இருக்காங்களே மக்கள், அதுதான் பிரச்சனையே. தட் இஸ் த ப்ராப்ளம். நீங்க ஒரு புது விதமான எதிரியோட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எதிரினா ஒரு பிளேயரை சொல்லணும், எதிரினா நமக்கு எதிரி இல்லை. புது விதமான ஒரு கேரக்டரை நீங்க பாக்குறீங்க. நான் விஜய் ஓட்டு போடல. இது இன்னொரு விஷயம், குழந்தைங்களா ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப தப்பு. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கான். இப்ப குழந்தைங்களெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களா? ஒருவேளை நீ தோத்துட்டீங்கன்னா, அது பாருங்க, தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். எலெக்ஷன் வந்துட்டாலே ஒருத்தன் தோத்தாகணும், 2 பேர் ஜெயிக்க முடியாது. யாரோ ஒருத்தன் தோத்தாகணும். தோக்கிறவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுனா ஜனநாயகம் என்னைக்கு செத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பேச்சு, அதுவும் குழந்தைங்ககிட்ட போய் இப்படிலாம் பயன்படுத்துறதுன்றதுலாம் வந்து இந்த மாதிரியான முடிவுகள், இத்தகைய சிக்கல்கள் குழந்தைகளை நோக்கி நகருதுன்னா அது ரொம்ப ஆபத்தானது. இப்படிப்பட்ட வீடியோஸை வந்து ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க? ஐ திங்க் தொலைக்காட்சிகள் ப்ரொமோட் பண்ணல, இண்டிவிஜுவலாக ரீல்ஸ் மாதிரி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல்ஸ் தான் போடுறாங்க. தப்புங்க. யூடியூப் சேனல்ஸ் போடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப தப்பு. இது விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போதே சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், போலிங் நடந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையிலையும் தான் குட்டி நண்பா நண்பீஸ் நீங்க வந்து ரொம்ப உதவி அப்படிலாம் போடுறாரு இல்லையா? நந்தனத்துல பேசும்போது ஃபைனல்ல கடைசி கூட்டத்தில் அவர் பேசினதுங்க. அது அடம்பிடிச்சு வீட்டில் ஓட்டு போடுவீங்க. ஆமாம், சாக்லேட் வாங்கணும், ஐஸ்கிரீம் வாங்கணும், அப்படி நீங்கள் உங்களால் சாதிச்சுக்க முடியுது. அந்த மாதிரி வந்து அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா, பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, அத்தை மாமா எல்லாரையும் நீங்கள் வந்து தாவேக்காக ஓட்டு போட வைக்கும். அந்த மாதிரியே வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர். வீடியோஸ்லாம் பார்க்கணும். ரொம்ப தப்பான அணுகுமுறை. சரி, முடிஞ்சு போச்சு தேர்தல். ஒருவேளை தோத்துட்டின்னா வேறு மாதிரி அசம்பாவிதமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நான் எடுப்பேன்னு பேசுகிறாங்க சில பேர். அந்த வீடியோஸ் எல்லாம் பரவுது. ரொம்ப கேவலமான காரியம் அதெல்லாம். அது குழந்தைகள் மத்தியில் இதை கொண்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது மனநோயின் உச்சம் இதெல்லாம். இது ஒரு இந்த மனநோய். தோக்கிறவனா நான் செத்துருவேன்றதுனா என்ன இது பேச்சு? இது விஷம் குச்சி செத்துருவேன். அது ஒரு பொம்பளை, எனக்கும் என் பிள்ளைக்கும் விஷம் குத்துருவேன், எனக்கும் நானும் விஷம் குச்சிடுவேன். பிள்ளைக்கு விஷம் கொடுக்குறன்ற வார்த்தைலாம் வாயிலேருந்து ஏன் வருது? நிறைய அசம்பாவிதம் நடந்துருமோ அச்சம் இருக்கிறதா நிறைய பேர் யாரும் எழுதுறத மறுக்க முடியாது இல்லையா? எனக்கு தெரியல சிவா. நடக்கக்கூடாது, கண்டிப்பா நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. பட் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் என்ன பண்ணும்? வீட்டுக்குள்ளே நடக்குது, 4 சவுத்துக்குள்ளே நடக்குது, போலீஸ் எப்படி தடுக்க முடியும்? அப்படி எழுதுறதே தப்புங்க. அப்படி எழுதுறவங்கள பேசுகிறவங்கள நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. ரொம்ப தப்பான பாதையில் போகுது இது. ஒரு எலெக்ஷனில் தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன? உங்களுக்கு வந்து திமுக எத்தனை எலெக்ஷனில் தோற்றுருக்கு, அண்ணா திமுக எத்தனை எலெக்ஷனில் தோற்றுருக்கு. இப்போ வந்த முதல் எலெக்ஷன்லேயே எங்களுக்கு நான் சிஎம் ஆகணும், இல்லைன்னா அவர் சிஎம் ஆகணும், இவர் சிஎம் ஆகணும் எதிர்பார்க்குறதே அடிப்படையே புரியலையே உங்களுக்கு. இவ்வளோ ஓட்டு போட்டு கூட தோக்கலாமே. வரலாறு இருக்குல்ல தோத்த வரலாறு. ஆக இவையெல்லாம் தவறான அணுகுமுறை. சிரஞ்சீவி கிட்டத்தட்ட 20% ஓட்டு வாங்கினாரு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 சீட்டோ 8 சீட்டோ. ஆமாம், ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறை. இதை அது சமூக வலைதளங்கள் வந்ததால் இந்த வியாதி பரவுது. இப்போ இது ஒரு நோயாக பரவிட்டு இருக்கு. இது முழுவதும் தடுக்கப்பட வேண்டும். ஆனால் யார் தடுப்பா என்னன்றது தான் நமக்கு புரியல. நான் அரசியல்வாதிகளை இந்த விஷயத்தில் நம்ப முடியாது. ஜெயிக்கிறது ஒன்று தான் அரசியல்வாதிகளுக்கு நோக்கம். ஜெயிக்கிற அரசியல்வாதி இதை பற்றி கவலைப்பட மாட்டான், சாவணுவான். தோக்கிற அரசியல்வாதி நானே தோத்துட்டேன், எவன் சேர்த்து எனக்கு என்னமோ. அப்போ அரசியல்வாதிகள் இதை தடுக்க மாட்டாங்க. சிவில் சமூகம் தான் இதை தடுக்கணும். எப்படி தடுக்க முடியும் தானே தெரியல நமக்கு. விஜய்கிட்ட தான் அந்த அறிக்கை வரணும். தேர்தல் முடிவுகள் எதிரானாலும் யாரும் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம், யாரும் விபரீதமான முடிவுகளுக்கு போக வேண்டாம், தோப்பது ஜெயிப்பது சகஜம், ஜனநாயகத்தில் நாம் தொடர்ந்து போராடும்னு முதல் அறிக்கை விஜய்கிட்டேருந்து வரணும். அவர் நினைச்சாதான் தடுக்க முடியும். வேற யார் நினைச்சாலும் தடுக்க முடியும். அவர் அமைதியாக இருக்காருன்னா இந்த பாவத்தில் அவருக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நன்றி சார். போலிங் கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசணும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி சார்.